வணக்கம். அக்ஞான கிறுக்கனில் 235வது ஒரு பகுதி. சமீபத்தில் கொரியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி ஒரு செய்தி படிக்க வேண்டிய நிலைமை. அந்த செய்தியில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அதாவது நார்த் கொரியாவா சவுத் கொரியாவா அப்படின்றது சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ அதில் என்னென்னா, ஒரு தற்கொலையை பற்றி போட்டிருந்தாங்க. அதாவது தற்கொலை உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பல்லாயிரக்கணக்கான பேர் பல காரணங்களால் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அப்படின்றது நீங்கள் கேட்குறது தெரியுது. ஆனால் ஸ்பெஷல் என்னென்னா, இதில் தற்கொலை பண்ணிக்கிட்டது மனிதன் இல்லை, ஆனால் மாறாக ஒரு ரோபோ. இந்த ரோபோ ஒரு வாரமாக ஏதோ ஒரு அப்படி இப்படி நடக்கிறத அந்த அதிகாரிகள் பார்த்துருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் மாடியிலேருந்து குதித்து தன்னைத்தானே டிஸ்மேண்டில் செஞ்சுக்கிச்சு. மாடியிலேருந்து குதித்து தனித்தனியாக போய்விட்டது அப்படின்றது தான் அந்த நியூஸ். அப்போது வெளிநாட்டில் பலவிதமான வேலைகளை ரோபோக்கள் செய்யுதுன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நிகழ்ச்சி தான் அது. அது பரிமாறுறது, சமைக்கிறது, அப்புறம் ஃபேக்ட்ரிஸில், ஹாஸ்பிட்டல்ஸில் ஆப்ரேஷன் பண்ணுறதுல இப்படி பலவிதமான வேலைகள் ரோபோக்கள் செய்து கொண்டு இருக்கின்றன. அதுவும் இந்த கொரியாவில் பெரும்பாலான வேலைகள் அதை நம்பி தான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் ஒரு உண்மை. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது ப்ரோக்ராமிங் தவறு இல்லை அப்படின்றது தான் அவங்களுடைய விசாரணையில் தெரிய வந்தது. ப்ரோக்ராமிங்னால் இல்லை, ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ட்ரெஸ்னுடைய அழுத்தத்தால் அதுக்கு இந்த உணர்வு ஏற்பட்டிருக்குமோ அப்படின்ற கோணத்தில் அவங்க ஆராய்ச்சி செய்கிறாங்க. அப்போது இந்த எந்திரன் படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த எந்திரன் காதல் வயப்பட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது தான். ஏன்னா ஏஐ தொழில்நுட்பத்தில் இப்போ அதுவும் சாத்தியம். ரோபோக்களுக்கு கருப்பை பொருத்தக்கூடிய ஒரு நிலைமையை கூட சயின்டிஸ்ட் உருவாக்கியிருக்காங்க. அது நியூரோ சிஸ்டம், சிப்புக்கு பதில் அந்த பிரெயினில் ஒரு நியூரோ சிஸ்டம் கொண்டு வரக்கூடிய ஒரு அந்த ஸ்டெப்பு வரைக்கும் போயாச்சு. அப்போது மனிதனை போல சிந்திக்கக்கூடிய, மனிதனை போல அந்த வியர்வை சிந்தக்கூடிய ரோபோக்களை கூட அவங்க தயார் பண்ணிட்டதாக தான் ஒரு நியூஸ். இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக அந்த மனித இனத்தை போலவே ரோபோக்கள் இனத்தில் ஒரு உயர்வு தாழ்வு, மேலோன் கீழோன், அப்படி ரோபோக்களே ரோபோக்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன்னா அப்போ அதுக்கு முன்னாடி மனிதன் எம்மாத்திரம், மனிதன் டோட்டலாக அதற்கு முன்னாடி சரண்டர் ஆகிடுவானோ, அழிக்கப்பட்டு விடுவானோ அப்படின்றது தான் இந்த ஏஐ இன்டெலிஜென்ஸோடைய இப்போது ரீசண்ட் ஒரு டவுட். அப்படி இல்லைன்றது சில பேர், ஆனால் அப்படியும் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள். ஏன்னா இப்போது துபாயில் நடந்த நிகழ்ச்சி ஒன்று, அந்த ஒரு ரோபோ அந்த தொகுப்பாளினியை ஒரு மிஸ்பிஹேவ் செய்ததாக ஒரு நியூஸும் வெளிவந்தது. தொகுப்பாளினியோடைய தொடக்கூடாத ஒரு இதெல்லாம் சில்மிஷன் செய்ததாக ஒரு நியூஸ். அப்போ அதுக்கிட்டேருந்து அந்த பெண்ணை மீட்கிறதுக்கு அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் ரொம்ப பாடுபட்டதாக கூட அந்த நியூஸு. இப்போ இப்படியே போச்சுன்னா இந்த இயந்திரங்கள் மனிதனை அடிமைப்படுத்தி விடுமோ. ஏன்னா நம்ம எதெல்லாம் அட்வான்ஸாக நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு ஆபத்தை நோக்கி மனித குலத்தை இட்டுக்கொண்டு செல்லுகிறதோ அப்படின்றது ஒரு டவுட். பார்ப்போம். இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு உண்டு. அப்போது மனிதனும் இதுக்கும் ஒரு தீர்வை கண்டுபிடிப்பான் அப்படின்றது தான் ஒரு நிலைமை. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.